ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். மல்லி, மிளகு, சீரகம், காயம் கொஞ்சம் வேண்டி போட்டுக்கலாம், கட்டி காயம், வெள்ளைப்பூடு ஒரு 5 பல் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு ஒரு 10 கடலைப்பருப்பு போல் போட்டு விட்டுக்கலாம், அது 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ரசத்துக்கு நல்லா அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். ஒரு மிளகுத்தல், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்சம் தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கு, தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு இது போட்டால் போதும், புளி ஒரு இது போட்டால் போதும். ரசத்துக்கு புளியை தனியாக தான் கரைச்சி ஊற்றணும். இதுக்கு ஒரு 2-3 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கு. இது ரசப்பொடி தான் இப்போ அரைச்சது. ரசம் நல்லா கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரசம் காய்ச்சல் மண்டையடி உள்ளவங்க சாப்பிட்டா உடனே மண்டையடிலாம் குறையும். ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியே போட போகிறேன்.